அனைவருக்கும் வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுகிறேன். அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. இந்த பதிவு பார்த்திங்கன்னா, திருமணத்திற்கான பதிவாகவும் ஆன்மீகத்திற்கான பதிவாகவும் இதை வெளியிடுறேனுங்க. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யணுங்கிற விருப்பமும் ஆர்வமும் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தின் பேரில் விருப்பமும் ஆர்வமும் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்கானது தானுங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உள்ளவங்களால் மட்டும்தான் இந்த பதிவு முழுசாக பார்க்க முடியுங்க. அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது முழுசு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமுங்க. இந்த மாதம் மார்ச் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற டாக்டர் பையங்க மற்றும் பொண்ணுகளுடைய விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 30 வயசுக்கு மேலே இருக்கிற சுத்த ஜாதக பையங்க பார்த்திங்கன்னா 42, 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 63, 30 வயசுக்கு மேலே இருக்கிற செவ்வாய் ஜாதக பையங்க பார்த்திங்கன்னா 24, 30 வயசுக்கு கீழே 44 பையங்க இருக்காங்க. ராகு கேதுல பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே 24 பையங்களும், 30 வயசுக்கு கீழே பார்த்திங்கன்னா 28 பையங்களும் இருக்காங்க. ராகு கேதுல செவ்வாயில் பார்த்திங்கன்னா 11 பையங்க 30 வயசுக்கு மேலேயும், 24 பையங்க 30 வயசுக்கு கீழேயும் இருக்காங்க. மொத்த பையங்களோட எண்ணிக்கை 260ங்க. அதே மாதிரி பொண்ணுகளுடைய விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகத்தில் 30 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுகளோட எண்ணிக்கை 64ங்க. 30 வயசுக்கு கீழே 133 பொண்ணுங்க இருக்காங்க. செவ்வாயில் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே 48ம், 30 வயசுக்கு கீழே 103 பொண்ணுகளும் இருக்காங்க. இதே ராகு கேதுல பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே 31ம், 30 வயசுக்கு கீழே 51 பொண்ணுகளும் இருக்காங்க. ராகு கேது செவ்வாயில் பார்த்திங்க அப்படின்னா 18 பொண்ணுங்க 30 வயசுக்கு மேலே இருக்காங்க, 39 பொண்ணுங்க 30 வயசுக்கு கீழே. மொத்த பொண்ணுகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 487ங்க. இது டாக்டர் பெண்கள் மற்றும் ஆண்களுடைய விவரமுங்க. இதில் பொண்ணு வீட்டுக்காரருக்கு எத்தனை பையங்க மேட்ச் ஆனாலும் சரி, பையன் வீட்டுக்காரருக்கு எத்தனை பொண்ணு மேட்ச் ஆனாலும் சரிங்க, எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பையனுடைய பொண்ணோட விவரங்களை அந்த பொண்ணு வீட்டுக்கும் அந்த பையன் வீட்டுக்கும் அனுப்பிச்சி விட்டு நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாமுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களை விட வசதி ஜாஸ்தியாக இருக்கிற ஃபைல் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரிங்க, இல்லை ஜாதகம் மேட்ச் இல்லை ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, படிப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஜியாக இருக்கீங்க ஆனால் பிஜியாக இருக்குது ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படி உணர்ந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஃபைலில் அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்கங்கிற மாதிரி யோசிச்சிங்கனாலும் அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஜாதகத்தை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு யூஜியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி ஒருத்தரை நம்ம விருப்பம் இருந்தும் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னா எப்படி ஓகே பண்ணுவாங்க? அதனால் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆனாலும் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு நாம் தெரியப்படுத்தி மேற்கொண்டு பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் எனக்கு இது எங்களுக்கு விருப்பம்னு சொல்லாமல் நாம் அவங்கக்கிட்ட பேச முடியாதுங்க. அதனால் கட்டாயம் உங்களுக்கு என்னென்ன விருப்பமாக இருக்கோ, இத்தனை பையங்க விருப்பமாக இருக்குது, இத்தனை பொண்ணுங்க எங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அந்த பொண்ணு வீட்லேயும் அந்த பையன் வீட்லேயும் பேசிக்கலாம். நான் பேசுகிற ஆடியோவை கேட்டுட்டு அநேகர் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆடியோ கேட்டதனுடைய விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம், எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேனுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவருக்காக இந்த பதிவுங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆடியோவில் பேசுகிற போது 30 வயசுக்கு மேலேயும் 30 வயசுக்கு கீழேயும் பிரித்து பேசுகிறீங்க. அதனுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எங்கள் பையனுக்கு 28 வயசாச்சு. நாங்கள் டாக்டர் பொண்ணை பார்க்குறோம். எங்கள் பையனுடைய வயசுக்கு கம்மியாக இருக்கிற பொண்ணை பார்க்குறோம். அவங்க சரியாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு உண்டான விருப்பமே இல்லாதது போல் தோணுது. இதே விஷயத்தை தான் ஒரு பொண்ணு வீட்டுக்காரரும் ஒரு சாயலாக சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் 30 வயசும் 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் பிரித்து பேசுகிறதுனால ஒருவேளை எல்லாரும் யோசிச்சுக்குப்பாங்க போல் இருக்குது, 30 வயசுக்கு மேலே தான் சிவியராக கல்யாணம் பண்ணணும், விருப்பப்படணும் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க போல் இருக்குது. அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, 30 வயசு அப்படின்னா கல்யாணம் பண்ண வேண்டிய வயசை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம்.
30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணுறதாங்க சரி. அதுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறது லேட் மேரேஜ் தான், கட்டாயம் இதை சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பையனாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் அந்த 30 வயசுக்குள்ளே தான் அந்த இளமை பருவத்தோடு இருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற கல்யாணத்தில் தான் ஒரு இல்லற வாழ்க்கையும் நல்லா இருக்குமுங்க. எல்லா விஷயத்துக்குமே சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, படித்து முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே சரீரம் உடல் ஒன்று தானே. ஒரு சிலர் இந்த படிப்பை காரணம் காமிக்கிறீங்க, இருந்தாலும் சரீரம் ஒன்று தான். இப்போது நம்ம ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு பேத்திக்காக, டாக்டர் பொண்ணு தான், அவங்க பேத்திக்காக பேசியிருந்தாங்க. அந்த அம்மா கூட இந்த ஆடியோவை கேட்கலாம். அந்த அம்மாவுக்கு 20 வயசில் கல்யாணம் பண்ணினதாகவும், அந்த அம்மாவோட பொண்ணுக்கு 22 வயசில் கல்யாணம் பண்ணினதாகவும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23 வயசு, அந்த பேத்திக்கு 23 வயசுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 66 வயசில் பேத்திக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க. இப்போ உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா 66ங்கிற போது அவங்க பையனுக்கோ அவங்க பொண்ணுக்கோ தான் கல்யாணம் பண்ண முடியும் இல்லைங்களா? இந்த காலத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ குழந்தை பிறக்கிறது பெரிய பிரச்சனை, அதை வளர்த்துறது பெரிய பிரச்சனை, அப்படின்னு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒரு தலைமுறையே போயிடுதுங்க. அந்த 65 வயசுக்குள்ளே கேப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒரு தலைமுறையே போகுது. 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா எப்படியாவது கல்யாணம் பண்ணுங்க. 30 வயசுக்கு மேலேயும் நான் ஜாதகம் பார்க்குறேன், தூரம் பார்க்குறேன், சொத்து பார்க்குறேன், அழகு பார்க்குறேன், இது அத்தனையும் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்படி பார்த்தா உங்களுடைய பேரன் பேத்தியனுடைய வயசு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய நேரம் முடிஞ்சிச்சு, அடுத்தவங்களோட நேரத்தை நாம் எடுத்துக்கூடாது இல்லையா? இப்போ இந்த பையன் இந்த பொண்ணோட நேரம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய விருப்பம் முடிந்து விட்டது அப்படின்னு யோசிங்க. இனி அந்த குழந்தைகளுடைய நேரத்தை இவங்களுக்காக ஏன் எடுத்துக்கிறீங்க? ஒருத்தரோட இன்னொருத்தர் நாம் எடுத்துக்கூடாது இல்லை? இப்போ அந்த உங்களோட பேரன் பேத்தி வந்திருக்க வேண்டிய நேரத்தில் போய் இப்பவும் இவங்களுடைய காலத்தை வச்சிட்டு இருக்கிறது அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் சொல்கிறேன், எந்த விஷயத்துக்காகவும் சொல்கிறேன், நீங்கள் 30 வயசுக்குள்ளே திருமணம் செய்யுங்க. அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க எப்படி முயற்சி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முயற்சி பண்ணி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு பொண்ணு பார்க்குற நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையனுடைய ஃபோட்டோ, ஜாதகம், அந்த பையனுடைய படிப்பு, பேக்ரவுண்டு, வருமானம், வேலை இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு வர சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் பையன் வீட்டுக்காரரும் எல்லாமே பார்த்து தான் நீங்களும் போகிறீங்க. இதில் ஏதாவது ஒரு மைனஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது தவறுதலாக பொண்ணு வீட்டுக்காரரோ தவறுதலாக பையன் வீட்டுக்காரரோ கொடுத்துருக்காங்க. அது பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது, பையனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த தெரியுது அப்படின்னா நீங்கள் அதில் பிரேக் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குதுங்க. ஆனால் இது எல்லாமே சரியாக இருந்து நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே போய் பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்ததுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் எந்த காரணத்துக்காகவும், அதாவது அவங்க தெரிவித்த தகவல்கள் தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது வேணான்னு முடிவெடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதுங்க. ஆனால் பொண்ணு இதெல்லாம் தகவல்கள் சரியாக இருந்து பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நீங்களாக ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணி எப்படியாவது நிறுத்துறதுக்கு உண்டான வழிகள் ஒரு சிலர் சொல்கிறேன், கொஞ்சம் சொத்து கம்மியாக இருக்குது, அங்கே போய் பார்க்குற போது நம்ம எதிர்பார்த்த சொத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியான பையன் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வசதியான பொண்ணு வந்திருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அதை பிரேக் பண்ணுறாங்க. இப்படி பிரேக் பண்ணுற போது என்ன நடக்குதுன்னாங்க, அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு வீட்டை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் 2-3 நெகட்டிவாக சொல்கிறது. அந்த பொண்ணு வேணாம்ப்பா, அந்த குடும்பம் வேணாம்ப்பா, நம்ம வேற பார்த்துக்கலாம். அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரரும் பொண்ணுக்கிட்ட அச்சோ அந்த பையன் வேணாம், அந்த குடும்பம் வேணாம், நம்ம வேற பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ 4-5 குறைகளை சொல்கிறது. இப்படி சொல்லி 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 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசை எதன் வழியில் கொண்டுட்டு போகிறீங்க தெரியுமா? நாளைக்கு திருமணத்திற்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்க,
அந்த பையன்கிட்ட ஒரு 2-3 குறைகள் வந்தாலும், அந்த பொண்ணுக்கிட்ட 2-3 குறைகள் வந்தாலும் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பையன் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொண்டுட்டு வந்துடுறீங்க. இப்போ இருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறீங்க. அப்படி இதன் காரணமாக தான் அநேக டைவர்ஸ் ஆகுது. நீங்கள் இப்போ இருந்தே நல்ல முறையில் நீங்கள் வளர்க்கலைங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் பார்த்து போயாச்சு, அந்த இடத்துல பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு பிரேக்கு? அதுக்கப்புறம் எதிர்பார்ப்புகள் எதுக்கு? இருக்கிறத வச்சு இது எனக்கு போதுங்கிற மனநிலையை உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு கொண்டுட்டு வாங்க. இந்த பையன் கூட தான் வாழணும், இந்த பொண்ணு கூட தான் வாழணும், 2-3 மைனஸ் இருந்தால் கூட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி வளர்த்து பாருங்க. அப்போ நாளைக்கு கல்யாணம் மூச்சாலும் என்ன ஆகும், ஒரு 2-3 குறைகள் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணு வாழ்ந்துடும், அந்த பையன் வாழ்ந்துருவார். ஆனால் நீங்கள் இப்படி கொண்டுட்டு போனீங்கன்னா பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பையன் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாங்கிற மனநிலைக்கு நீங்கள் இப்போ இருந்தே அவங்கள ஊட்டி வளர்த்திட்டு இருக்கீங்க. அதனால் இதை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து இதுக்கு அதுக்கு உண்டான நடவடிக்கை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருக்குமே எப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமுங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அதை நாம் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம் அப்படின்னா அது சாத்தியமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியமுங்க. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இப்படி மாப்பிள்ளை அமையும், எனக்கு இப்படி பொண்ணு அமையும் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரரும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் யோசிக்கிறீங்க. ஆனால் ஒரு பொண்ணாகட்டும், இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், பல பதிவில் நான் பேசியிருக்கேன். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். நீங்கள் ஒரு பொண்ணு வீட்டுக்காரராக இருந்தால் நம்ம பொண்ணை யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பையன் வீட்டுக்காரராக இருந்தால் நம்ம பையனை ஃபஸ்ட்டு யார் ஏற்றுக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்புறமா நீங்கள் உங்களை பற்றின விவரங்கள், அதாவது உங்களை பற்றி யோசித்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படி பொண்ணு அமையும் தெரியுமா, நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படி பையன் அமையும், நாங்கள் நிறைய பெரிய பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னெல்லாம் யோசிச்சுட்டு அப்படி அமையும்னு பார்த்துட்டு அப்புறமேலு நீங்கள் கற்பனைக்கு எட்டாத ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்துலேயோ மற்ற எதுலேயோ நீங்கள் யோசிச்சுக்கிற விஷயத்தையில் சொல்கிறேன், அந்த பையனை கல்யாணம் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் குறையுமுங்க. ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலையே அந்த பையனை அந்த பொண்ணை, வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணுறீங்க. ஏன்னா ஏன்னா உங்களுடைய தகுதிகளை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணால் அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் அப்படி பார்க்காம பண்ணினீங்க அப்படின்னா காலம் கடந்து போய் கல்யாணம் பண்ணணுங்கிறக்காக கல்யாணம் பண்ணும்போது அது சிறப்பாகவே இருக்காதுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது சரியா தப்பா, இதை பற்றி நான் பேசுகிற ஆடியோ எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதமும் ஒரு சின்ன விளக்கத்தோடு பார்ப்போமுங்க. மகாபாரதத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். கிருஷ்ணவதாரத்தினுடைய ஒரு பங்கு தாங்க மகாபாரதம். மகாபாரதம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை தாங்க ஞாபகத்துக்கு வரும். விஷ்ணு பகவானுடைய அவதாரங்கள்லேயே மிக சிறப்பு வாய்ந்த அவதாரம் அப்படின்னு சொல்லப்போனால் அதை கிருஷ்ணவதாரத்தை நாம் சொல்லலாமுங்க. எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாமுங்க, ஆனால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த அவதாரமுங்க. இந்த அவதாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, எல்லா அவதாரங்கள்லேயும் அந்தந்த இடத்துக்கு தான் போவார். ஆனால் பார்த்திங்கன்னா கிருஷ்ணவதாரத்தில் தான் பார்த்திங்கன்னா குழந்தையிலிருந்தே தன்னை கடவுளாக காமிச்சிருப்பாருங்க. குழந்தையிலிருந்தே நிறைய அற்புத அடையாளங்களை செஞ்சுருப்பார். அது மட்டும் இல்லைங்க, கிருஷ்ணவதாரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பகவத்கீதையானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அப்படி மிகவும் முக்கியமான அவதாரமான இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு பங்கு தாங்க இந்த மகாபாரதம். மகாபாரதத்தில் வர துரியோதனனை எல்லாத்துக்குமே தெரியுங்க. இவன் பார்த்தீங்க அப்படின்னா நீதி, நேர்மை, அன்பு, ஒழுக்கம், தர்மம் இது எல்லாமே இல்லாத ஒருத்தனாக இருந்தானுங்க. கிட்டத்தட்ட இவனுடைய குணம் பார்த்திங்கன்னா அரக்க குணத்துக்கு இணையாக இருந்துச்சுங்க. துரியோதனனுடைய கெட்ட எண்ணத்தின் காரணமாக பாண்டவர்களை வர வச்சுங்க சகுனியை வச்சு சூழ்ச்சி செஞ்சு அந்த பாண்டவர்களுடைய எல்லா நாடு முதலான எல்லாத்தையுமே அபகரிக்கணும்னு விரும்புகிறானுங்க. அதே மாதிரி சகுனியும் தர்மனும் பார்த்தீங்க அப்படின்னா சூது ஆடுறாங்க.
அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சகுனி செஞ்ச சூழ்ச்சியின் காரணமாக பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் தங்களுடைய நாடு முதலான அனைத்தையுமே இழக்க நேரிடுது. அந்த இழந்ததனுடைய விளைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வனவாசம் போகிற அளவுக்கு ஆயிடுதுங்க. அப்படி அவங்க வனவாசம் போயிட்டு திரும்பி வந்து அவங்களோட நாடு இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அது வனவாசம் 14 வருஷம் முடித்து வந்தாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க துரியோதனன் தரப்பில் இருக்கிறவங்க வந்து திருப்பி கொடுக்கணும். ஆனால் இவனுடைய கெட்ட எண்ணத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டவர்கள் வந்து அவங்கக்கிட்ட போர் புரிஞ்சு தான் அதை வந்து மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலேயே இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு வந்து அறிவிப்பு விடுறாங்க பாண்டவர் தரப்பில் இருந்துங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணன் கடவுள் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்துச்சுங்க. அப்படி இருக்க துரியோதனனுக்கும் தெரிஞ்சிருக்கும். துரியோதனனுக்கும் சரி அர்ஜுனனுக்கும் சரி கண்ணன் என்ன ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மாமா ஆகிறாருங்க. இப்போ துரியோதனன் பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்துருச்சு. இப்போ போரில் கட்டாயம் ஜெயிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வர்றானுங்க. அதே தரப்பில் அர்ஜுனன் தரப்பும் அப்படித்தான் கட்டாயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வர்றாங்க. ஆனால் அந்த துரியோதனன் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு, ஒழுக்கம், நீதி, நேர்மை, தர்மம் இதெல்லாம் இல்லாதவன் கடவுள்கிட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிற போது அதாவது கண்ணன்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி கேட்குற போது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன்கிட்ட போய் நம்ம ஏதாவது ஐடியா கேட்டால் என்ன சொல்லுவார் கடவுள் பார்த்தீங்கன்னா நீ அன்பாரு, ஒழுக்குமாறு, நீதியாயிரு, தர்மம் செய் இதெல்லாம் சொல்லுவாங்க கடவுள். ஆனால் இந்த கெட்ட எண்ணம் உடைய துரியோதனனால் கடவுளுடைய பேச்சை கேட்க முடியாது. ஆனால் அந்த போரில் ஜெயிச்சே ஆகணும். அப்படி இருக்கனால பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், நீதி, நியாயம், அன்பு, ஒழுக்கம் இதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் ஜெயிக்கிறத பற்றி மட்டும் நம்மளுக்கு சொல்லணும். அப்படி யார் சொல்லுவாங்க அப்படின்னு துரியோதனன் யோசிக்கிறானுங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பர்சன் யார் அப்படின்னா அந்த ஜோசிகாரருங்க. ஜோசிகாரர்கிட்ட நீங்கள் எந்த ஜோசிகாரர்கிட்ட போனாலும் நீங்கள் நீதியாக நடங்க, ஒழுக்கமாக நடங்க, அன்பாக இருங்க, தர்மம் செய்யுங்க, புண்ணியம் செய்யுங்க, பக்தியோடு இருங்க இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த காலத்தில் செய், அந்த காலத்தில் செய், அத்தனை மணிக்கு செய், இத்தனை மணிக்கு செய், இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற போது துரியோதனனுக்கு அந்த வழி தான் பிடிக்கும். ஏன்னா அவன் தான் தர்மம், நியாயம், ஒழுக்கம் இதெல்லாமே செய்யலையே. கடவுள் வந்து பக்தியாயிரு, அன்பாயிரு, ஒழுக்கமாயிருன்னு சொல்லும். அப்போது இந்த குணம் உடையவங்க யாரை பார்ப்பாங்க, ஜோசிகாரரை தான் பார்ப்பாங்க. அப்படி யோசிக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் முக்காலங்களையும் அறிஞ்ச ஜோசிகாரனா பார்த்தீங்கன்னா சகாதேவன் இருக்கிறானுங்க. சகாதேவன்கிட்ட போய் எப்படி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் கேட்டு அதன்படி செய்யலாம்னு போகிறானுங்க. அதே மாதிரி அங்கே போய் அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் செய்கிறானுங்க. ஆனால் இங்கே அர்ஜுனன் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்தரப்பில் இருக்கிற துரியோதனனுக்கே வந்து தன்னுடைய தம்பி சகாதேவன் ஜோசிகாரன் முக்காலங்களையும் அறிஞ்சவன்னு தெரிஞ்சிருக்கிற போது அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் போய் தன்னுடைய தம்பிக்கிட்ட எப்படி ஜெயிக்கலாம், என்னென்னலாம் செஞ்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு பெருசாக ஒன்றும் கேட்கலைங்க. ஒரே ஒரு சின்ன இது மட்டும்தான் கேட்டிருப்பார், மற்றபடி எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என் பக்கம் நியாயம் இருக்குது, என் பக்கம் தர்மம் இருக்குது, என் பக்கம் நீதி இருக்குது. நான் கண்ணனை பார்க்க போகிறேன், கடவுளை பார்க்க போகிறேன், கடவுள் தர்மத்தின்படியும் நீதியின்படியும் செய்ய சொல்லும் அப்படின்ட்டு கண்ணனை போய் பார்க்க போயிடுறானுங்க. போர் வருதுங்க. போரில் ஜோசிகாரனை பார்த்தவன் போரில் தோத்துறான், கடவுளை பார்த்தவன் போரில் ஜெயிச்சிட்றானுங்க. இப்போ நீங்களும் அப்படித்தான் ஜோசியத்தை நம்ப போகிறீங்களா இல்லை கடவுளை நம்ப போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்க அப்படின்னா சகாதேவன் ஒரு போர் வந்துச்சு, இந்த முடிஞ்சது வரைக்கும் நான் சொன்னேன். இருந்தும் சகாதேவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன எல்லாமே அறிஞ்சவன், முக்காலங்களையும் அறிஞ்சவன மாதிரி இருந்தான். ஜோசிகாரனாச்சியா அபிமன்யு இறக்குற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிட்டு இருந்தான்னா மனசுக்குள்ளே
நான் நினச்சிருந்தேன்னா இந்த போரே வந்திருக்காது, போரையே நிறுத்தியிருப்பேன். நான் வந்து கடவுளுடைய திட்டம் நிறைவேறணும், எல்லாத்துக்கும் பகவத்கீதை கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இந்த போரை வந்து நான் நிறுத்தலை. ஆனால் இந்த போர் வர்றதும் யாரெல்லாம் இறப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் வந்து இந்த போரை நிறுத்தலை அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு யோசனை யோசிச்சுட்டு, அந்த யோசனையானது என்னாச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் தலகண மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் நிறுத்தலைன்னு முடிவு பண்ணி வச்சுருந்தான். இப்போது இருக்கிற ஒரு சில ஜோசிகாரரும் அப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னாங்க, கர்ணன் மரணிக்கிற வரைக்கும் சகாதேவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ணன் அண்ணன் அப்படிங்கிற விஷயம் சகாதேவனுக்கு தெரியாமல் இருந்துச்சுங்க. அப்போ பார்த்திங்கன்னா சகாதேவனுக்குள்ள பெரிய ஒரு ஆச்சரியமும் வருது, ஒரு கேள்வி எல்லாம் ஒன்று சேருது. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தனே, என்னுடைய சொன்ன கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியாத போச்சு. இது ஒரு சாதாரண ஒரு மனுஷங்கூட, எதுவும் தெரியாதவங்க இவன் எனக்கு அண்ணன், இவன் எனக்கு தம்பின்னு தெரிஞ்சு வச்சுருப்பான். நான் முக்காலங்களையும் அறிஞ்சவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் என்னுடைய சொந்த அண்ணனை கூட தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு யோசித்தான். அப்படி யோசித்த போது போய் கண்ணங்கிட்ட போய் கேட்குறான், கண்ணா எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு இருந்தனே, என்னால் என்னுடைய சொந்த அண்ணனை கூட தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு கேட்குறான். அப்போ கண்ணன் சொல்கிறாரு, என்னாருக்கு இன்னென்ன அறிவு இன்னென்ன இது கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். உனக்கு கொடுக்கப்பட்டதும் அவ்வளவுதான். இது என்னை மற்ற யாருக்கு கொடுத்ததை விட விசேஷமாக எல்லாம் இல்லை. ஒருத்தருக்கு கிடைச்ச அறிவு உனக்கு கிடைக்கல, இன்னொருத்தருக்கு கிடைச்ச அறிவு உனக்கு கிடைச்ச அறிவு இன்னொருத்தருக்கு கிடைக்கலைங்கிற மாதிரி தான் இருக்குமா தவிர விசேஷமாலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. இதிலிருந்து என்னன்னா அனைவரும் சம அறிவு உடையவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. என்னென்னா சகாதேவன் வந்து தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருந்தான், கொஞ்சம் தலகணத்தோடு இருந்தான். அந்த தலகணத்தையும் அவர் நிவர்த்தி ஆக்கியார். நமோ நாராயணா. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, கலியுகத்தில் மக்கள் வந்து சிற்றின்ப பிரியர்களாகவும் வேத அறிவு அற்றவர்களாகவும் சடங்காச்சாரங்களின் மேலே பற்றுதலாயிருந்து பரமாத்மாவாகிய என்ன விட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாருங்க. பகவான் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையின்படி பார்த்தீங்க அப்படின்னா பேரின்பத்தை நாடாத இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிற்றின்பம் வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும், மறுபடியும் துக்கத்தையும் கவலையும் கொடுக்குமுங்க. இது மாறி மாறி வரும். ஆனால் பேரின்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம சந்தோஷமாகவே இருக்கலாம். இதுதாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பகவத்கீதையை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் இதையெல்லாம் கட்டாயம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜோதிடர்களாகட்டும் ஜோசியம் பார்க்க போகிறவங்களாகட்டும் யாருமே பகவத்கீதையை படித்ததில்லை. அதனால தான் அதையை செய்கிறாங்க. பகவத்கீதை இதை நான் ஒரு சிலர்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஐயரே வந்து ஜோசியம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வேதங்களையும் எல்லாம் படித்தவர் தானே, அப்படி இருக்க அவர் ஜோசியம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பகவத்கீதையை பற்றி சொல்கிறது என்னென்னா, பகவத்கீதையை படிக்கிறது வந்து பேரின்பத்திற்காக பகவத்கீதையை படிக்கிறதுங்க, பேரின்பம் வேணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றின்ப ஆயுதம், சிற்றின்பத்துக்காக செய்யக்கூடியது ஜோசியம், பேரின்பத்துக்காக செய்யக்கூடியது அல்ல. அப்படி இருக்க ஒருத்தர் பகவத்கீதையை படிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பேரின்பத்தை நாடுவராக மாறிடுவாருங்க. அதனால் கட்டாயம் அவர் வந்து ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு, ஆனால் பகவத்கீதையில் எழுதியிருக்குது வேத அறிவு அற்றவர்களாக இருப்பாங்க கலியுகத்தில்னு எழுதியிருக்கு. அப்படி இருக்க அது படிக்கிறது கஷ்டம்தான். கஷ்டம்னா படிக்கிறது ஈஸி, ஆனால் படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை இதெல்லாமே வர்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கட்டாயம் கண்ணனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் நீங்களும் பேரின்பத்தில் மிதக்கலாங்க, பேரின்பத்தை அடையலாம். ஜோசியம் பார்க்குறவங்க
மெயினாக பார்த்திங்கன்னா அவங்க நவகிரகங்களை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. நவகிரகங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னும் நவகிரகங்கள் தான் நம்மளை அனைத்துலேயுமே செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொருத்தம் பார்க்குற போது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்க கிரக நிலையும் அந்த பக்க கிரக நிலையும் பார்த்து இது இப்படி மேட்ச் பண்ணால் இவங்க நல்லா வாழ்வாங்க, இப்படி மேட்ச் பண்ணால் நல்லா வாழ மாட்டாங்கன்னெல்லாம் தீர்மானிக்கிறாங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறானதுங்க. உண்மையாக என்ன அப்படின்னா நவகிரகங்கள் யார் அப்படின்னா சிவனுடைய வேலையாட்கள் தான் நவகிரகங்கள்னு. சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்கி நடக்கக்கூடியவங்க தான் இந்த நவகிரகங்கள். சிவபெருமான் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விதியை தீர்மானிக்கிறாருங்க. அந்த தீர்மானத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த நவகிரகங்கள்ங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நவகிரக ஸ்தலங்களுக்கு போனாலும் சரி, சிவாஸ்தலங்களுக்கு போனாலும் சரி, பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் ஸ்தலத்தில் ஒவ்வொரு இப்போ சூரியனார் கோயிலாகட்டும், குருவோட கோயிலாகட்டும், கீழப்பெரும்பள்ளம் கேதுவோட கோயிலாகட்டும், நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, புதன், சுக்கிரன், சந்திரன், இந்த மாதிரி ராகு, இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரிங்க, செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துல சிவனுடைய கோயிலில் தான் இந்த நவகிரகங்கள் ஓரமாக இருக்குமே தவிர அந்த கிரகங்களினுடைய கோயிலில் சிவன் ஓரமாக இருக்காதுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நம்ம சிவாலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா அந்த சிவாலயத்தில் ஈசானி மூலையில் கிழக்கு பக்கமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓரமாக அந்த நவகிரகங்கள் வைக்கப்பட்டு இருக்கும். இப்போ இந்த நவகிரகங்கள் நம்ம விதியை தீர்மானிக்கிறது இல்லைங்க, சிவபெருமான் தான் நம்ம விதியை தீர்மானிக்கிறாரு. நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இந்த நவகிரகங்களை செயல்படுத்துகிறாருங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ நாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த நவகிரகத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணால் நடக்கும், அந்த பரிகாரம் பண்ணால் நடக்கும், இப்படி வேண்டிக்கிட்டால் நடக்கும், இதெல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த நவகிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா சிவனுடைய வேலையாட்களாக இருக்கிற போது அவங்க தன்னிச்சையாக நம்மளுக்கு எந்த ஒரு நன்மை தீமையும் அவங்களால செய்ய முடியாதுங்க. சிவனுடைய கட்டளையின்படி மாத்திரமே அவங்க இயங்க முடியும். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்களோ இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் சிவனை போய் வணங்கி சிவனிடமிருந்து தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நவகிரகங்களிடமிருந்து நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. காரணம் என்னென்னா முன்ன சொன்ன மாதிரி அனைத்துமே சிவனிடமிருந்து மட்டும்தான் வருமுங்க. அதே போக நம்மளுக்கு அந்த திட்டமிடுதல் விதியை தீர்மானிக்கிறவர் சிவபெருமானையே நம்மளுக்கு தெரியும் போது இந்த வேலையாட்களை நாம் ஏன் போய் கேட்டுட்ருக்கணும்? அதனால் அப்படி கேட்க தேவையில்லையே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு விளக்கமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விளக்கம் கூட எதிலிருந்து நான் எடுத்தேன்னா விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகங்க. திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய வெளியிடுதல் இந்த புத்தகம். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒசூரில் ஒரு சிவனடியார்கிட்ட எனக்கு கிடச்சிச்சுங்க. அவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த புத்தகத்திலிருந்து எடுத்தது தான் இந்த விஷயமுங்க. ஓம் நமச்சிவாய. நான் சிவனை பற்றி படித்த புத்தகங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்களில் இந்த புத்தகமும் ஒன்றுங்க. நீங்களும் வாங்கி இதை படிங்க, உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமுங்க. சிவன் சக்தியோட சிவசக்தியாய் இருப்பது போல பார்த்திங்கன்னா அவர் சிவனடியார்களுக்கு அம்மையும் அப்பனுமாய் இருக்கிறாருங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை எடுத்துக்குமோ அதுக்கு மேலே அவர் கடவுளாகவும் அக்கறை எடுத்துக்குவாருங்க. அப்படி நாம் சிவனடியாராக இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா சிவனிடமிருந்து அனைத்துமே நம்மளுக்கு கிடைச்சிருங்க. சிவனே கொஞ்சும் போது நாம் யாரையுமே கெஞ்ச தேவையில்லைங்க. சிவனிடமிருந்து அனைத்துமே நம்மளுக்கு கிடைக்குமுங்க. அதனால் நாம் சிவனடியாராக இருக்கிறதுக்கு நாம் பெருமிதம் கொள்வோம். அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்வோமுங்க. ஓம் நமச்சிவாய.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னது எங்க பொண்ணுக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சு. எங்க ஜோசிகார் சொல்லியிருக்கிறாரு 30 வயசுக்கு மேல தான் கல்யாணம் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து டாக்டர் பையன தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறாருங்க. அதனால இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் சிவியரா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதிலிருந்து அனைவருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, டாக்டர், மருத்துவம் அப்படிங்கிற விஷயம் ஜோசியம் வரும்போது இல்லைங்க. பெரிய லெவல்ல இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷிகளும், முனிவர்களும் அப்புறம் அது மட்டும் இல்ல, குலத்தொழிலா செய்யறவங்களும் தான் இந்த மருத்துவ தொழில வந்து செஞ்சாங்க. எல்லாருமே எல்லாம் வந்து செய்யலைங்க. அந்த காலத்துல பெருசா மருத்துவம் தேவைப்படல. போர் இந்த மாரி எல்லாம் வரும்போது தான் பெரிய அளவுல மருத்துவர்கள் தேவைப்பட்டாங்க. அப்படி இருக்க, இங்க மருத்துவ தொழில் செய்யறவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நிலையும் அந்த ஜோசியத்துல இல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இவங்க அதெல்லாமே சொல்றதெல்லாமே தவறானது. ஆனா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அதை நீங்க சோதிச்சு பார்க்கறக்கு தயாரா இருந்தா சோதிச்சு பாருங்க. உங்க ஜோசிகாரர்கிட்ட இப்ப நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் பையங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 பையங்க இருக்காங்க. பொண்ணுக 450 பொண்ணுங்க இருக்காங்க. இப்போ பொண்ணுக வீட்டுக்கு 250 டாக்டர் பையனுடைய ஜாதகமும் போயிடும். பையன் வீட்டுக்கு 450 பொண்ணுங்களுடைய ஜாதகமும் போயிடுது. இப்போ இந்த 450 ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பையன் வீட்டுக்காரரு ஜோசிகாரர்கிட்ட ஒரு நான் மெடிக்கல் பொண்ணையும் எடுத்துட்டு போய்க்குங்க. இந்த 450 பேர்த்தனுடைய ஜாதகத்தில் இருக்கிற டாக்டர் அப்படிங்கிறதுக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன? அது ஏன் இந்த நான் மெடிக்கல் பொண்ணு விட ஜாதகத்தில் இல்லைங்கிற விஷயத்தை கேட்டு பாருங்க. கட்டாயம் உங்கள் ஜோசிகாரனால் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு விஷயமே இல்லைங்க. அதனால் அது மட்டும் இல்லை, திருமண வயது 30 அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இப்போ 30 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, அப்போ தான் டாக்டர் பையன் அமையும், இதெல்லாமே தப்பு. இப்போ எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அந்த பருவம் வந்துச்சு அப்படின்னா அதனோட கடமையை செய்கிறது தான் சரி. அது மாதிரி இப்போ ஒரு நெல் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, அதனோட பருவத்தில் அது தேங்காய் கொடுக்குது இல்லைங்களா? அப்படி ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அதுவும் அவங்களுடைய பருவத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி வர்றது தான் சரி. எல்லா ஜீவராசியும் மாதிரி தான் நாமளும் மனுஷனும். நம்மளுக்கு வேணால் அறிவு மற்றபடினால வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இயற்கைக்கு எல்லா உயிரை போல தான் இயற்கை நம்மளை பார்க்குமுங்க. அதே மாதிரி தான் நாம் இத்தனை வயசு வரைக்கும் வாழ்கிறோம், இப்படி இத்தனை வயசு வரைக்கும் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இயற்கைக்கு தெரிஞ்ச விஷயம். இது வந்து நாம் வந்து மற்ற ஜீவராசிக்கு வேறு நம்மளுக்கு வேறு எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் அதன் காலத்தில் கல்யாணம் பண்ணுறது தான் சரிங்க. இப்போ இந்த வயசில் தான் கல்யாணம் நடக்கும், அந்த வயசில் தான் குழந்த பிறக்கும், இதெல்லாமே வந்து ஜோசியத்தில் சொல்கிறாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதைய வந்து நீங்கள் நம்பாதீங்க. இப்படி தான் அமையும், இதெல்லாமே வந்து உங்களை ஏமாத்துகிற விஷயம். ஆனால் அதில் நீங்கள் சோதித்து பார்த்தீங்க, உள்ள அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற காரணங்களுக்காக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் பேசணும்னு நினைக்கிறவங்க இரவு 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே பேசுங்க. அந்த டைமில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.